ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் யமங்களை கடைப்பிடித்தால் வரக்கூடிய நன்மைகள் எவை என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அஹிம்சை, சத்தியம், இதற்கான பலன்களை பார்த்தோம். இன்று அஸ்தேயம், அதாவது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருந்தால் வரக்கூடிய பலன் என்ன என்பதை கூறுகிறார். அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வ ரத்ன உபஸ்தானம். எவன் ஒருவன் இந்த அஸ்தேயத்தை கடைப்பிடிக்கிறானோ, அதாவது பிறர் பொருட்களின் மேல் ஆசை இல்லாமல் இருக்கிறானோ, எல்லா செல்வங்களும் தானாகவே அவனிடம் வந்து சேரும் என்று கூறுகிறார். சர்வ ரத்ன உபஸ்தானம், ஏனென்றால் அவன் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்றிருப்பான். எல்லோருமே தன்னிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருட்களையும் உயர்ந்த மதிப்பு வாய்ந்த பொருட்களையும் அவனிடம் பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் அந்த நம்பிக்கைத்தன்மை அவன் பெற்றிருப்பான். அது மட்டுமில்லாமல், பொருட்கள் மட்டுமில்லாமல் அவனிடம் உயர்ந்த குணங்கள் குடியேறும். ஏனென்றால் அவனுக்கு அடுத்தவர் பொருள் மேல் ஆசை இல்லாமல் இருக்கும் பொழுது உயரிய குணங்களான நம்பிக்கை, மற்றவர்கள் அவனிடம் மேல் வைத்திருக்கும் ஒரு ஈர்ப்பு, ஏனென்றால் அவர்களிடம் இருக்கும் பொருட்களை தாராளமாக அவனிடம் கொடுத்து செல்லலாம். ஏனென்றால் அவனுக்கு எந்த பொருள் மேலுமே ஆசை இருக்காது. அடுத்தவர் பொருளை கவர வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு பொருட்கள் மட்டுமல்ல, நல்ல குணங்களுமே வாய்க்கும் என்று கூறுகிறார். சர்வரத்னம் என்பது பொருட்கள் மட்டுமல்ல, உயரிய குணங்களையுமே குறிக்கும் என்று கூறுகிறார். நாம் இன்று ஊர்துவமுக ஸ்வானாசனா என்ற ஆசனத்தை எப்படி செய்வது, அதனுடைய பலன்களை எப்படி பெறலாம் என்று பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஊர்துவமுக ஸ்வானாசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஊர்துவமுக ஸ்வானா அப்படின்னா மேல் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நாயின் நிலை அப்படிங்கிறது பொருள். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேராக உட்காருங்க, கால்கள் ரெண்டையும் முன்பக்கமாக நீட்டிக்குங்க. ஒவ்வொரு காலாக பின்பக்கமாக மடிச்சுக்குங்க. வஜ்ராசனா பொசிஷன் போயிடுங்க. உள்ளங்கை ரெண்டையும் முட்டியில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் தரையில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. தலையை மேல் நோக்கி பாருங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உள்ளங்கால் ரெண்டையும் திருப்பிட்டு இடுப்பை உடலை முன்பக்கமாக மேலே தூக்கிங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. பின்பக்கமாக நல்ல முதுகுத்தண்டை ஆர்ச் பண்ணி நேராக பாருங்கள். இப்போ உங்களுடைய வெயிட்டு உள்ளங்கையிலையும் உள்ளங்காலில் தான் இருக்குது. முட்டி தரையை தொடலை, நல்ல பேக் ஆர்ச் ஆகிருக்கு. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. மறுபடியும் அதோமுக ஸ்வானாசனம் வந்துடுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ரெண்டு முட்டியும் தரையை கீழே கொண்டு வந்துடுங்க. ரெண்டு பாதத்தையும் வெளியே திருப்புங்க. தலையை மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை மேலே கொண்டு போயிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்து மெதுவாக உட்காந்துக்குங்க வஜ்ராசனா பொசிஷனில். இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் இருக்கிறோம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் தரையில் வச்சுக்கோங்க மேட்டில். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. சக்கரவாகாசனா பொசிஷன். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதத்தை பின்பக்கமாக திருப்பிக்குங்க. இடுப்பை மேலே தூக்குங்க. அதோமுக ஸ்வானாசனா. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக ஸ்லைட் பண்ணிட்டே வாங்க. ஊர்துவமுக ஸ்வானாசனா.
மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பு பின்பக்கமாக மேலே தூக்குங்க. அதோமுக சுவானாசனா பொசிஷன் வந்துடுங்க. பாதம் தரையை தொடட்டும். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போடுங்க. 2 முட்டியும் தரையில் கொண்டு வந்துடுங்க. பாதங்களை வெளியே திருப்பிக்குங்க. தலையை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு வாங்க. தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. எல்போ பெண்ட் பண்ணிக்கங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை கீழே கொண்டு வந்துடுங்க. கைகளை உட்காந்துக்குங்க. எல்லாராலையும் ஊர்துமுக சுவானாசனா கிளாசிக்கலாக பண்ண முடியாது. முட்டிலேயோ இல்லை பாதத்துலேயோ இல்லை பேக்லேயோ ஏதாவது ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அவங்க இதை எப்படி மாடிஃபை பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்குங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் 2ஐயும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை மேட்டில் வச்சுக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதத்தை உள்நோக்கி திருப்பி இடுப்பு மேலே கொண்டு வாங்க. கால்கள் நேராக வைக்க வேண்டியதில்லை. முட்டி மடக்கி இருக்கலாம். பாதங்கள் முழுவதுமாக தரையை தொட வேண்டாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. முட்டியை தரையில் வச்சுக்கலாம். சில பேரால் அந்த முட்டி வைக்காமல் பண்ண முடியாது. அவங்க இந்த முறையில் பண்ணலாம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பையும் கால்களையும் மேலே கொண்டு போங்க. முட்டி மடங்கு நிலையை வச்சுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 முட்டியும் தரையை நோக்கி கொண்டு வந்துடுங்க. தரையில் வச்சுங்க. மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டி போட்டு உட்காருங்க. கைகள் 2ஐயும் கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி ஊர்துவ முக சுவானாசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அதோமுக சுவானாசனா நல்ல முறையில் பயிற்சி பெற்றவன்கள் இந்த ஆசனத்தை நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதே சீக்வன்ஸில் தான் இதுவும் வருது. இது பண்ணும் பொழுது முதுகுத்தண்டு நல்ல முறையில் முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவுமே வளைகிறது. நான் ஃபைனல் பொசிஷனில் பார்க்கும் பொழுது முதுகுத்தண்டு பின்பக்கமாக நல்ல முறையில் வளைந்திருப்பதனால ஸ்பைனுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது. முதுகு வலி வந்து அந்த வலி சென்ற பிறகு இந்த ஆசனம் செய்யும் பொழுது முதுகுத்தண்டு ஸ்ட்ரென்தன் ஆவதனால மறுபடியும் வலி வராமலே பாதுகாக்கலாம். அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம், சுற்றி உள்ள தசை நார்கள் நல்ல முறையில் இருக்கப்படுவது, நரம்பு மண்டலங்கள் நல்ல முறையில் தூண்டப்படுவது, இடுப்பு, கால்கள், தோள்பட்டை எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, மார்பு பகுதி விரிவடைவதனால மூச்சு வாங்கி விடக்கூடிய திறனுமே அதிகரிக்கிறது. இந்த ஆசனத்தின் சில மாறுதல்களோடு நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.